முதல்ல நீ யாரு சொல்லு, எதுக்கு தெய்வம் அப்படி சொல்லு. யாரு எது தெய்வம்? ஒரே உருவமான என்னிடம் வீண் வார்த்தை வேண்டாம், மரியாதையா சொல்றேன். என்ன சொல்றேன், எதுக்கு தெய்வம்? எல்லாருக்கும் தெய்வம், இந்த அண்டத்துக்கும் இந்த பொண்ணுக்கு தெய்வம். ஆட்ட முடியுமா? அடி எதுக்கான ஒரு பொட்டச்சு, அடி யார் அடி உனக்கு இந்த காலால நின்னு அப்படி சொயின்னு மூத்திர போற பொட்டை சேங்கடான்னு சண்டைக்கு போற மரியாதை அட என்ன கருவா கொண்டு இந்த ஜான் வயிற்றுக்காக தான் உன்னை வாடினும் போடினு பேசுறேன். எப்படி இந்த வேடம் நான் செய்ய கிடையாது. ஏற்கனவே காலத்திலே மூர்த்தி தேவர்கள் தெருக்குத்தாடுறாங்க, அவங்க கட்ட மேசம் இது. இந்த வேடம் அணிந்துதான் உன்னை வாடி போடினு பேசுறேன். அதனால என்ன ஏதாவது நீ செய்யணும்னா 6 தப்பு 100 பேரை செய்தாலும் சரி என்ன மன்னிக்கணும். உன்னை வாடினு பேசுனாலும் மகமாரியம்மா தாயே என்ன மன்னிக்கணும். அடி செய், அடி பட்ட செய். ஐ நான் எத்தனை விட ஆளு தெரியும் உனக்கு. அடி அடி ஆவார் வங்கியால் கொண்டு என்ன என்னடி பண்ண முடியும்? என்ன ஒண்ணும் என்கிட்ட வந்து
ஏண்டா அந்த பையன் கொஞ்சம் ஏன் இல்லடா உன்னை வாங்கி என்ன ஆட்ட முடியுமா? நான் எப்பேற்பட்ட ஆளு அகில உலகத்திலும் அகில வகைப்பட்டிருக்கிறேன். எனக்கு என்ன ஒன்று பண்ண முடியாது. மரியாதை அகில உலகத்துக்கு நான் தான் தெரியும். என்ன யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. என்ன வந்து சும்மா அப்படி சுயம் மூத்திர போற பொண்ணு என்ன ஆட்ட முடியுமா? அது இருபத்தி சண்டை போடுறது பார்த்தா எனக்கு இவன் மேலேயும் ஆசை வரும் போல அவன் மாரியாத்தா இருந்தாலும் சரி, அவன் எவனாலும் இருந்தாலும் சரி. ஐயோ எனக்கு என்ன ஆட்ட முடியுமா? என்னன்றா மரியாதையா என்கிட்ட வந்து என் பாதத்தை வணங்கி, என் பாதத்தை வணங்கி மரத்தை பெற்றீங்கன்னா என்ன கொடுப்பேன்? உன்னை நான் இப்படியே விட்டு வந்த பக்கம் கொல்ல பக்கமா ஓடி விடுவேன். இல்லைன்னா என் எல்லாரும் போய் இங்கே ஈத்து போட்டு சாத்தி விடுவேன். ஆமா ஒட்ட கோழி கூவி போய் விட மாட்டா. கம்மியாச்சு ஒட்ட கோழி கூவி போய் விடு முடியுமா? என்ன பண்ண போது முடியாது. ஆளு நாடு சும்மா அப்படி சரி ஆகாது. நம்ம
இந்த தங்கையும் அநேக கோடி வந்துடும். ஆமா நீங்க இந்த கட்டளை கட்டளை அந்த இரு அசுரர்களை படித்து விட்டு எரிகண்டா சூரனையும் யமகண்டா சூரனையும் எரிகண்டா சூரனும் 2 பேர்களையும் நம்ம அடித்து விட்டேன். தங்கா படித்து விட்டாய். ஆமா. அம்மா அத சொன்ன அந்த யமகண்டனும் எரிகண்டனும் ஆமா கண்ணனிடத்தில் ஆங்காரத்துடன் ஆமா கர்வத்துடன் அத்தனை பேர்களையும் மும்மூர்த்தி தேவர்களை விடுத்தார்கள். ஆனா அவர்கள் அதை செய்ததுதான் ஆமா மிக்க மகிழ்ச்சி கொண்டு அண்ணா இந்த உருவத்தோடு ஆமா இந்த நன்னகரில் அம்மா இந்த உருவத்தோடு தங்கையே இந்த உருவத்தோடு அகோர மாரியம்மனாக உருவெடுத்து வந்தேன்னு இந்த உருவத்தோடு நாங்க இருக்கிறதுன்னு கேட்கிறோம். அக்கா இந்த உருவத்தோடு இதோ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உனக்கு தனியாக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் அமர்ந்து இந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் நோயற்ற வாழ்வும் குருவில்லாத செலவாக இருக்கிறது. மலை போல் வந்த வினியும் அடி போல் படித்துளி போல் நிற்க வேண்டுமா நிற்க வேண்டும். அதனால வேண்டி இந்த ஊரில் அமர்ந்து இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு குற்றங்குறையும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருடாந்தரம் உனக்கு சண்டை சாடி இல்லாமல் திருவிழா நடத்துவதற்காக வரவழைத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வரக்கூடிய பாமர மக்களுக்கெல்லாம் அப்படியே வர மாட்டேங்கிறது அண்ணா. கேளுங்க சபையோர்களே, எரிகண்டன் யமகண்டன் கேளுங்க சபையோர்களே, எரிகண்டன் யமகண்டன் சூர சம்பாரம் என்னும் பகுமாரி மகத்துவம் என்ற நாடகத்தை எங்கு சிற்றியவாறு எட்டியவாறு நடித்து வந்துள்ளோம். காதால் கேட்டவர்களும் கண்ணால் வேத்தவர்களும் ஆளிலவர் தழுத்து 60 பேர் வேறாடி நோயற்ற வாழ்வும் குருவில்லா செல்வமா இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த மகமாரி அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். இந்த நாடகம் இத்துடன் முற்றினது. எங்க நாடகம் இருக்கிறதால் அனைவரும் சக்தி சிவரூபையே கடி என்ன சொல்ல